வாவ்! என்ன ஒரு அற்புதமான பிரியாணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கவும். அதுக்கு 5 வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கூடவே டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு, பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா சேர்த்திக்கோங்க. தண்ணி கொதித்து வந்த உடனே ஊற வச்ச அரிசியை போட்டு பாதியாக வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. சாப்பாடு வடித்த உடனே ஒரு கிளாஸ் அளவுக்கான அந்த வடித்த தண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அது ஏன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். வடித்ததுக்கப்புறம் சாப்பாடு இப்படி உதிரியாக இருக்கணும். அடுத்து கழுவுன சிக்கனில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சிக்கன் மசாலான்னு வந்த உடனே உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவருக்கான சிக்கன் மசாலா, ஹோம்மேட் சிக்கன் மசாலா எதுவாக இருந்தாலும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே ஒரு 40 ml அளவுக்கு தயிர் கூடவே சேர்த்திக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு, இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு லெமன் புழிஞ்சு அந்த கொட்டைகளெல்லாம் எடுத்து தனிப்படுத்தி வச்சுட்டு அந்த எலுமிச்சை சாறும் சேர்த்திக்கோங்க. கூடவே பிரியாணி மசாலான்னு வந்த உடனே இந்த பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், அந்த அன்னாச்சி பூ, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் கூடவே ஆட் பண்ணிக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. போதும். ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீனாக நல்லா அந்த மசாலா எல்லா சிக்கனுக்குள்ளேயும் ஃப்ளேவர் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 15 to 30 minutes உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் எல்லா சிக்கனும் முக்கால்வாசியோ இல்லை அரைவாசியோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு நல்லா குக்காக இருந்தால் தான் சிக்கன் பிடிக்கும், அதனால தான். அப்புறம் அடுத்து பிரியாணி பாத்திரத்துக்கு அந்த ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன்ஸ், அப்புறம் அதை ஊற வச்சுருந்த அந்த மசாலா, அது கூடவே ஃப்ரைட் ஆனியன்ஸ், அப்புறம் ஃப்ரை பண்ண ஆயில் இருக்குது இல்லைங்களா, அதையும் கூட சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு பாதி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சாப்பாடும் போட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி, புதினா, அப்புறம் ஃப்ரைட் ஆனியன், கொஞ்சமாக பாலில் கேசரி பவுடர் கலந்து வச்சுக்கோங்க. அந்த பாலை கொஞ்சம் மேலே அந்த கலர் பாலை மேலே ஊற்றிக்கோங்க. அப்புறம் அந்த கஞ்சி தண்ணி 1 கிளாஸ் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கஞ்சி தண்ணியும் 1 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன் இந்த தண்ணி ஊற்றணுன்னா அது மூலமாக கீழே இருக்கிற சிக்கன் அடி பிடிக்காது. அது மூலமாக நல்லா குக்காகி சூப்பராக நம்ம எதிர்பார்த்த மாதிரியான தம் பிரியாணி நல்லா வரும். அதுக்காக தான். கூடவே உங்களுக்கு ஃப்ளேவருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் கூட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு சர்வ் பண்ணுங்கள். அன்றைக்கான மாஸ்டர் செஃப் நீங்கள் தான்.